அவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய மேயர், துணை மேயர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சைதாப்பேட்டையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்றனர். மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர், துணை மேயர், மதிப்பிற்குரிய அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு, வேட்டி சேலை வழங்கும் மகத்தான நிகழ்வினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பிக்க உள்ளார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமைந்துள்ள நியாய விலை கடையிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கும் நிகழ்வினை தொடங்கி வைக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பு மூலமாக எத்தனை பயனாளர்கள் பயனடைய இருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தமிழர் திருநாளாம் தை திருநாளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் தொகுப்பு திட்டத்தை தற்போது தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே போல விலையில்லா வேஷ்டி சேலை திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். சென்னை சின்னமலையில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தையும் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் தற்போது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பொங்கல் திங்க பண்டிகையை அது அனைவரும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் குறிப்பாக 250 கோடி ரூபாய் செலவில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2 கோடியே 20 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. இவர்கள் வரக்கூடியவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது எவ்விதமான கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்படாமல் வழங்கக்கூடிய வகையில் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு டோக்கன் என்பது நியாய கடையின் மூலமாக வீடு வீடு சென்று வழங்கப்பட்டது. அதில் காலையில் 100 பேருக்கும் பிற்பகலில் 100 பேருக்கும் வழங்கக்கூடிய வகையில் டோக்கன் விநியோகம் என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைக்கிறார். மேலும் ரேஷன் கடைகளில் அந்த குறிப்பிட்ட நாள் அன்று போய் பொங்கல் தொகுப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் தமிழகம் முழுவதும் 604 கோடி ரூபாய் செலவில் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது 1 கோடியே 77 லட்சம் வேஷ்டியையும் அதே போன்று 1 கோடியே 71 லட்சம் சேலையும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதோடு தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன், உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி உட்பட துறை சார்ந்த செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். பயனாளிகளுக்கு இந்த திட்டம் தொடக்கமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டோக்கனை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு என்பது வழங்கப்படுகிறது. அதோடு விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தையும் தொடங்கி வைத்து அதையும் தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழர் திருநாளாம் தை திருநாளை அனைவரும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இதில் 2 கோடியே 20 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. 250 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. வரக்கூடிய பொதுமக்கள் நியாய விலை கடைகளில் கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்படாமல் அனைவருக்கும் பொருள் கிடைக்கக்கூடிய வகையிலான டோக்கனும் கூட கடந்த 3ஆம் தேதியிலிருந்து வழங்கப்பட்டு வந்த நிலையில் தினமும் காலையில் 100 பேருக்கும் மாலை 100 பேருக்கும் வழங்கப்பட்டது. அந்த டோக்கனில் குறிப்பிட்ட தேதியில் வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த டோக்கனை தான் வீடு வீடாக சென்று நியாய விலை கடை பணியாளர்கள் வழங்கினார்கள். மேலும் தமிழகம் முழுவதுமே 604 கோடி ரூபாய் செலவில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார்.
இதன் அடிப்படையில் 1,71,00,000 வேஷ்டியும் அதே போன்று 1,77,00,000 சேலையும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியானது சென்னையில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்க மூலமாக செயல்படக்கூடிய இந்த நியாய விலைக் கடையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தையும் விலையில்லா வேட்டி திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். பயனாளிகள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாது குறிப்பாக கூட்டுறவுத்துறையின் மூலமாக வழங்கக்கூடிய காமதேனு கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பாக மற்றொரு விதமாக தொகுப்புகளும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான திட்டமும் தொடங்கப்பட்டும் அதுவும் மற்றொரு வகையில் செயல்படுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அது இல்லாமல் நியாய விலைக் கடையில் குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதற்கான திட்டத்தை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்புச்செல்வன், பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கான டோக்கன்கள் கடந்த 3ஆம் தேதி முதலாகவே வீடுகளுக்கே சென்று மக்களுக்கு வழங்கப்பட்டது. இன்று முதல் எப்பொழுது வரை மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை நியாய விலைக் கடைகளில் சென்று வாங்கலாம்? அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் என்பது விநியோகம் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த டோக்கனில் குறிப்பிட்ட தேதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்தந்த தேதிகளில் வாங்கப்பட்டிருக்கலாம். இன்று பெறக்கூடிய வகையில் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தேதியில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நியாய விலைக் கடையை சேர்ந்தவர்கள் அங்கு சென்று பொருட்களை வாங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடைகளில் இன்றைய தேதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டோக்கனாக இருந்தால் இன்றே பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பொங்கலுக்கு முன்பாகவே அனைவருக்கும் இந்த டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்படாமல் முறையாக பரிசு தொகுப்பு அனைவரும் பெறக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. தமிழக மக்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் விதமாக தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நியாய விலைக் கடையில் பார்வையிட்டு வருகிறார்கள். பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி சேலை ஆகியவை வழங்கப்பட உள்ளன. இன்று முதல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளன. இதற்காக தமிழ்நாடு அரசு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் இந்த பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள வேட்டி சேலைகளுக்காக 604 கோடி ரூபாயினை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. 1,77,00,000 சேலைகளும் 1,77,00,000 வேட்டிகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பினை இன்று முதல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தினை தொடங்கி வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.